ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இன்றைக்கி கண்டிப்பாக ஐசிஐசிஐ பேங்க்ட ஐமொபைல் பே ஆப் கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதாவது ஆன்லைன் பேங்கிங் ஆப். இந்த பேங்கிங் ஆப் சில மொபைல்ஸில் சில எதுவுமே இஷ்யூ இல்லாமல் ஒர்க் ஆகுது. பட் சில பேரோட மொபைலில் இந்த ஐசிஐசிஐ பேங்க் ஐமொபைல் பே ஆப் சில இஷ்யூஸோட ஒர்க் ஆகுது. அதாவது ஆப் ஓப்பன் பண்ணுறப்ப ஆப் ஆட்டோ க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டி ஆப் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணோன்னே ஆப் ஓப்பன் ஆகுது இல்லை. இல்லாட்டி பேங்கிங் அதாவது ஆன்லைன் பேங்கிங் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஐமொபைல் பே ஆப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கான வீடியோ இது. இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸை பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஒன் பை ஒன் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐமொபைல் பே ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸோ வாங்க எப்படின்றத பார்ப்போம். இது நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஐமொபைல் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த ஐமொபைல் பே பை ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் இந்த ஆப்பில் அப்டேட் இந்த இடத்துல ஷோ ஆகுதா அப்படின்றத பாருங்கள். அப்படி ஷோ ஆகுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணும்போது தான் இந்த ஆப்பில் எதுவும் பக்ஸ் இருந்துச்சுன்னா அது சால்வ் ஆகும். அதோட எந்த இஷ்யூ இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸுமே நமக்கு கிடைக்கும். அதோட பேங்கிங் ஆப்ஸ் எல்லாம் இல்லாட்டி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் நம்ம எப்பயுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டும் ஒருக்க செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்யணும், செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது மொபைல் பிராண்டுக்கு பிராண்டு சேஞ்ச் ஆகலாம். உங்கள் மொபைல் ஆப் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பார்த்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகணுன்னு அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் நீங்கள் ஐமொபைல் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஐமொபைல் பே ஆப் காட்டும். அதாவது ஐசிஐசிஐ பேங்க் ஆப் உங்களுக்கு காட்டும். ஸோ காட்டணுன்னு இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்துட்டு இதில் உள்ள எல்லா டேட்டாஸுமே நீங்கள் ஒருக்க டிலீட் பண்ணி கிளியர் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணப்போ அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனுக்கு இந்த ஐமொபைல் பே ஆப் சேஞ்ச் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அலோவ் பண்ணி கண்டினியூ கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகி ஏதாவது நீங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத கண்டிப்பாக ஒரு 90% கூட சான்ஸ் இருக்குது. இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதுனால கூட இந்த ஐசிஐசிஐ பேங்க் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ கிளியர் டேட்டா பண்ணிட்டோம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட நீங்கள் இந்த ஐசிஐசிஐ பேங்க் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ உங்களுக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெத்தடாக கூட அமையலாம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் இந்த ஐமொபைல் பே ஐசிஐசிஐ பேங்க் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ சால்வ் பண்ணலாம். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்குவேன். இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.